என்ன உள்ளங்க இறக்கிது எவன வரான பாரு. எதுக்கு வந்த மூஞ்சிகளை பாரு. 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு. எவனா செடியா நிக்கிறானோ எல்லாம் உளுந்து பொறுக்குவானுங்க. போரிக்கு பசங்க மூஞ்சில திருட்டுக்களை தாண்ட மாறுதுடா. அது அவங்க குடும்ப கிடையாது, அதை மாத்த முடியாது. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. ஆமாடா நிக்ஷா, நானும் கிளம்புகிறேன். எனக்கு உடம்பு சூடாகி விட்டது. சற்று தனித்து விட்டு வருகிறேன். எங்க போய் தனிக்க போற? அந்தப்புறம் மாமன்னர் 23ஆம் புலிகேசி அந்தப்புறம் வருகிறார். பராக் பராக் பராக். என்ன கிளவி இழுத்துக் கொண்டிருக்கின்ற குமரிகள் குமைந்து கிடக்கும் இந்த அந்தப்புறத்திற்குள் பாட வேண்டிய ராகமாயுது. அடிக்கிற அடியில் தாரை தப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா? கிளப்புக்கள் உலக்கை உடையும் வரையாடு, உரல் உருளும் வரையாடு, வீடு இடியும் வரையாடு. கையில் 1000 ரூபாய் பொம்மை நோட்டுகளை வைத்துக் கொண்டு நடனமாட தொடங்கியதால் முதல்வர் ஆர்வ மிகுதியில் காரை விட்டு இறங்கி நடனத்தை ரசித்தார். இளம் வயது முதல் மூதாட்டி வரை அனைத்து தரப்பு பெண்களும் உற்சாக நடனமாடுவதை ரசித்தபடி நின்றிருந்த அமைச்சர் சேகர் பாபுவும் குஷியில் தன்னையே மறந்து கைகளை தட்டி ஆரவாரம் செய்து கொண்டிருந்தார். சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்ட குடிசைகள் முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தன. புகை எழுந்ததை பார்த்த மக்கள் குழந்தைகளுடன் வெளியே ஓடி தப்பித்த நிலையில் தீ மளமளவென கொழுந்து விட்டு எரிந்தது. அப்படிங்கிற விஷயம் தமிழ்நாடு முதலமைச்சர் இதுக்குள்ள தெரிஞ்சுக்கணும்ல. தெரியாது. எப்படி தெரியும்? அவர் தான் குளத்தூர் தொகுதியில போயிட்டு தொட்டதெல்லாம் தோல் பறக்குது மம்பட்டியா அட மம்பட்டியா அப்படிங்கிற பாட்டுக்கு ஆடுற மாதிரி பெண்களை பூராத்தையும் ஆட விட்டு பாட விட்டு முதலமைச்சர் வந்து குதூகலமா இருப்பாப்ல. எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேல வாங்க. ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. விடியா என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்த்து நினைச்சு சந்தோஷப்படியா. அதாவது ரோம் நகரம் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது நீரோ மன்னன் பிடில் வாசித்த கதையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இங்க உண்மையாவே அதுதான் நடக்குது. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க. உனக்கு சிரிப்பு போடாங்கடி வந்துருச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு ஓகே. அதாவது தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தை தத்தளிக்கிறாங்களாமா. கொஞ்சமாவது அவங்களுக்கு மூளை இருக்கா? அந்த முக ஸ்டாலினுக்கு மூளை இருக்குதா? ஒரு புள்ளிக்கே மூளை இருக்குதா? எங்க ஏத்தமா அந்த மூளையை வச்சுட்டாங்கன்னே எங்களுக்கு புரியல. ஒரு கிராமத்து பெண்கள் அவர் இப்போ தான் என்ட்ரு ஆகிறாரு. எப்படி வரிசையாக ஸ்டெப்பு போட்டு எல்லா பெண்களும் சொல்லி வச்ச மாதிரி ஆடுறாங்க. எந்த கிராமத்தில் தான் அப்படி நடக்கும்? குளத்தூர் தொகுதி மக்கள்லாம் ஆடினாங்க. அது குளத்தூர் தொகுதி மக்கள் இல்லை, மாஸ்டர் ஸ்ரீதர் டான்ஸ் மாஸ்டர். அதான் ஸ்டெப்லாம் ஒரே மாதிரியா போட்டாங்க. ஒரு ஸ்ரீதர் மாஸ்டரை நியமித்து அதை டான்சர்ஸ் ஏற்பாடு பண்ணி 2500 ரூபா ஈவெண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு பேமெண்ட்டு. பேட்டா 250 ரூபா. ஆனா நீ பயங்கரமான ஆளியா. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் கரெக்டா சுமல் பண்ணி வந்துடுற. எப்படியா? இந்த பக்கம் சேகர் பாபுங்கிற டான்ஸ் மாஸ்டர், அவர் தான் இப்போ ஜானி மாஸ்டர் நின்றுட்டு இருக்காப்ல. அதை அந்த டான்ஸ் அந்த விஷுவல்ஸை பார்த்தோன்னா சேகர் பாபுக்கு அதில் இருக்க கொண்டாட்டத்தை பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட டான்ஸரோட சேர்ந்து ஆடல, அவ்வளவுதான். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற சார். அது ஒரு நல்ல விளம்பர வடிவம் தானே சார். 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க, பெண்கள்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்கன்றது ரீச் ஆக போகுது. அது மக்களுக்கு ரீச் ஆனா பரவாயில்லம்மா. முதல்வர்கிட்ட பெண்கள் இந்த தொகுதி மக்கள் நடனம் இடுகிறார்கள் என்று முதல்வரை ஏமாற்றுவதற்காக ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி. அது நமக்கான நிகழ்ச்சி அல்ல, சிஎம் ஏமாத்துறதுக்கு நடந்த நிகழ்ச்சி. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. உன் வீட்டு பிள்ளைக்கு பழம் வாங்கி கொடுக்க வக்கல ஆட்டக்காரிக்கு 500 ரூபாய்டா மானங்கட்ட பஞ்சாயத்துங்கிற மாதிரி அரக்கோணத்தில் திமுக காரனால ஒரு பெண் பாதிக்கப்பட்டு ஒரு வாரமா கண்ணீரும் கம்பளையுமா கதறிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு ஆட்ட மசூர் ஒரு கேடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இப்படி தமிழ்நாடு முழுமைக்கும் மக்கள் பதட்டமான சூழ்நிலையில கால வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வைக்கிற மாதிரி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. திருநெல்வேலி வரைக்கும் போகிறான். அது அல்வா கடையில் ஃபேமஸ் சார். அது இருட்டு கடை அல்வா. போயிட்டு நீங்கள் அங்கே ஒரு விசிட் போனீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியா? வாங்க. இந்த பக்கம் திருநெல்வேலிக்கு போயிட்டு ஐயா ஸ்டாலின் திரும்புறாரு, அல்வா கடை ஓனர் இறந்து போறாரு. ஊட்டிக்கு போயிட்டு வராப்புல ஊட்டியே அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? இந்த 2500 ரூபாய் நோட்டுகளாக 500 ரூபாய் நோட்டுகளாக அந்த பெண்கள் கையில் கொடுத்து
அவைகளை இப்படி செட்டப் பண்ணி டான்ஸ் ஆட விட்டு அதை பார்த்து ரசிக்கிறார் முதலமைச்சர். பக்கத்தில் பேட்டை ரவுடி சேகர் பாபு. கேவலமான பில்டப் தேவையா பில்டப் பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. இந்த சர்ச்சில் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, ஆண்டவருக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லி ஃபாதர் சொல்லிட்டு போது பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டு அலேலூயா என்று கூறுங்கள், அலேலூயா என்று கூறுங்கள்ட்டு. அந்த மாதிரி இவன் பக்கத்தில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு இந்த பேட்டை ரவுடி சேகர் பாபு நின்றுக்கிட்டு கைத்தட்டுங்க டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு. இந்த கன்றாவி எல்லாம் தமிழ்நாட்டில் அங்கே நிறுத்துக்கலாம்டா. அவன் நிறுத்துற அந்த மூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? எங்க பக்கம் போனாலும் அது செதறிக்கிட்டு இருக்கு. இவரு குளத்தூர்ல எதுவுமே நடக்காத அளவுக்கு ஆட்டத்தை போட்டுட்டு இருக்காருங்க. அம்மா இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? இந்த சென்னையில ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த குளத்தூருக்கு போறாரு இல்லையா, இதுல இருந்து கொஞ்ச தூரத்துல வியாசர்பாடியில சத்தியமூர்த்தி நகர்ல இரவு ஏற்பட்ட தீ விபத்துல 15 குடிசைகள் எரிஞ்சு சாம்பலா போயிடுச்சு. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இந்த நான் தான் அந்த மண்ணை காப்பாத்துறேன், இது திராவிட மாடல் அப்படி இப்படின்னு உருட்டக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் அங்க போலனா அந்த விஷயம் ஐயாவுக்கு தெரியாது, தெரியப்படுத்தல. இப்படித்தான் 4 ஆண்டுகளாக முதல்வரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்கிறேன். ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். நிறைய பேர் சொன்னாங்க, நான் நம்பலங்க. உண்மையில தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த உளவுத்துறையோ காவல்துறையோ அமைச்சர் பெருமக்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ ஐயா ஸ்டாலின் போய் சொல்றது இல்ல. அவருக்கு எதுவுமே தெரியறது இல்ல. அவர் உண்மையிலேயே ஒரு நல்ல ஆட்சியை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். மக்கள் சுபிட்சமா இருக்காங்க. மானம் மும்மாறி மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. காவிரியிலே தண்ணீர் தலைத்து ஓங்கி விவசாய பெருமக்கள் எல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்தை தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தாமிரபரணி ஆற்றிலே வெள்ளம் போய் அங்கே தாமிரபரணி படுகை செழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பக்கம் பாலாறு ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த பக்கம் அமராவதி ஓடிக்கொண்டிருக்கிறது. எல்லாம் செழிப்பா இருக்கு. மாணவர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க, இளைஞர்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க, மகளிர் மகிழ்ச்சியா இருக்காங்க, சுய உதவி குழுக்கள்ல செழித்து வாழ்றாங்க. 100 நாள் வேலைக்கு 150 நாளாக மாற்றப்பட்டு மக்கள் நல்லா இருக்காங்க. எந்த கவலையும் இல்லை. மீனவர்கள் மீன்பிடி காணும் அப்படிங்கிறனால மீன்பிடிக்க போகாம இருக்காங்க. மீனவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, பாதிப்பும் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு. சாம்பார் அப்ப எனக்கு இந்த தடித்தாண்டவராயன் இர்ஃபான் வியூஸ், இந்த ஃபுட் பிளாக், இந்த என்டர்டைன்மெண்ட் சேனல் இதெல்லாம் பார்க்கறத தவிர்த்துட்டு கொஞ்சம் இந்த சாட்டையெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ஐயா ஸ்டாலின் ஐயா. நக்கல்யா அவனுக்கு அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே. வரண்டா சின்னசாமி. Hey guys, this is your editor. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க.